ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை துவையல் தான். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நல்ல ஒரு அகலமான கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பிரண்டை நல்லா சுருண்டு வதங்கி வரும். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த தோல்லாம் அந்த உள்ள அந்த நார் எல்லாமே நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிரண்டையை நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த க்ரீன் கலர் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன்லேயும் ப்ரௌனும் கலந்த மாதிரி ஒரு கலர் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா இன்னும் கொஞ்சம் சுருண்டு வதங்கணும். நல்லா வந்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் நல்லா நீங்கள் நல்லா டைம் கொடுத்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு வதக்குங்க. அப்போ தான் அதோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஓகே, நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கால் வலி, கை வலி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு 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 நல்ல ஒரு அந்த பெயின்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 4 வரமிளகா சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், கரிஞ்சிரும். அதனால தான். அதுக்கப்புறமா நான் ஒரு உருண்டை சும்மா சின்ன நெல்லிக்காய் சைஸில் ஒரு உருண்டை புளியும் அதில் சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே நல்லா சேர்த்து நம்ம அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குறப்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது நம்ம பிரண்டையும் அந்த வரமிளகாவும் எடுத்து வச்சோம்ல, அதே பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இதையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதையுமே எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிட்டோன்னா அவ்வளோதான். இதை அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா 2 சில்லு தேங்காய், சின்ன சில்லாக தேங்காய் 2 சில்லு சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை சும்மா பச்சையாகவே தேங்காய் கீற்று போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். நைஸ் பேஸ்ட்டாக மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே எண்ணெய் நான் எடுத்து வச்சேன்னா அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சோம்ல, அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இதில் சேர்த்து பிரண்டையோட துவையல் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டா அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான, ஹெல்த்தியான, சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.